மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 11/6/2026 அன்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டு வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் உருவாக்க தேவையான நிதியையும், தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும், மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் இடங்களை நிரப்புதல் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும், இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம் செயல்படுத்த வேண்டியும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும், மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்தல் குறித்து நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டியும், காலநிலை தாங்கும் தன்மை பெருந்திட்டம் 2045 கீழ் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க கோரியும், தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின் மேம்பாட்டு குறித்தும், அனைத்து கிராமங்களையும் டிஜிட்டல் இணைப்பு வசதி ஏற்படுத்துதல் குறித்தும், கூட்டு குடிநீர் திட்டம் தொடரவும், அரசின் விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்துக்கான முதலிடத்திற்கான கோரிக்கையும், மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும், மாநிலத்தின் மீது மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாமல் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காமல் தமிழகத்திற்கான கல்வித்தொகை ரூபாய் 3284 கோடியை விடுவிக்க கோரியும், ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பணியினை தொழில்நுட்ப பயிற்சி வழங்க ஒத்துழைப்பு வழங்குமாறும், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதி ரூபாய் 2283.40 விடுவிக்கவும், வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் மற்றும் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறும் தமிழ்நாடு சார்பில் பேசியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை மாநிலங்களுடனான நட்புறவு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதி நீர் பங்கீடு, பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நல்லுறவை பேணி வருகிறது. பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போடுற அரசியலா தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒண்ணு தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில்.